வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மிகுமழை பொழியும் இம்மாவட்டத்திற்கான பழவகைகளை ஆராய்ச்சி செய்து வருகிறது. அதனோடு நறுமணப் பொருட்களின் ஆராய்ச்சியினையும் மேற்கொள்கிறது. அந்த வகையில் லவங்கப்பட்டை சாகுபடி முறைகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்பிரியா. லவங்கப்பட்டை இலங்கையை தாயகமாக கொண்ட ஒரு பயிர். இந்த லவங்கப்பட்டையை பொதுவாக நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். இந்த லவங்கப்பட்டையில் 3 விதமான ரகங்கள் இருக்கின்றன. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சிலான் சினமம் என்று அழைக்கப்பட்டுட்ட இந்த லவங்கப்பட்டை. இன்னொன்று சைனீஸ் கேஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீன நாட்டு தாயகமாக கொண்ட ஒரு பட்டை. அது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தெரளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹிந்தியில் தேஜ்பெட் அப்படிம்பாங்க, தமிழில் தெரளின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இலைகள் தான் பயங்கரமாக நறுமணம் ஊட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நான் சொன்ன அந்த சிலான் சினமம் அப்படிங்கிற சிலான் லவங்கப்பட்டையில் எப்படின்னா நமக்கு பட்டைகளும் இலைகளும் பயன்படுத்தப்படுகிறது. பட்டைகள் சமையலுக்காக பயன்படுத்துகிறாங்க. இலைகள் ஒரு நறுமண எண்ணெய் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சமையலுக்காக அந்த இலைகளும் நறுமணமிக்க ஒரு குணம் இருக்கனால சமையலுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்டை ரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிலான் சினமனுக்கும் இந்த சைனா சினமனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌமாரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இலங்கை சினமனில் குறைவாக இருக்கிறது. அந்த வேதிப்பொருள் குறைவாக இருக்கனால தான் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பரவலாக இலங்கை அதாவது சிலான் சினமனை நம்ம சாகுபடி செய்கிறோம். இப்போ லவங்கப்பட்டையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித ஹார்டி கிராப் அப்படின்னு சொல்லுவோம். பல்வேறு தட்பவெட்ப நிலைகளை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பயிர். அதோட மண் வகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இது பல்வேறு விதவிதமான மண் வகைகளில் கூட இதை நம்ம சாகுபடி பண்ணலாம். பொதுவாக இதன் வளர்ச்சிக்கு உகந்த காலநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மித வெப்ப மண்டலத்தில் இது அதிக அளவில் நல்லபடியாக வளரும். மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரட்டிக் சாயில், அதாவது குறுமண் வகையை சாய்ந்த மண்கள், அமிலத்தன்மையுள்ள மண்ணில் இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம பயிர் பெருக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டைகளை விதைகள் மூலம் நம்ம பயிர் பெருக்கம் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செமி ஹார்ட்வுட் கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கட்டிங்ஸ் அதாவது இடைப்பட்ட ஒரு முதிர்ச்சி உள்ள கட்டிங்ஸ் பருவத்தில் உள்ள கட்டிங்ஸ் தண்டுகளில் 3-4 இலை வச்சு நம்ம கட்டிங்ஸ் எடுத்து சாகுபடி செய்யலாம், பயிர் பெருக்கம் செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்பதியன்கள் அப்படிங்கிற முறை மூலமும் நம்ம இதை பயிர் பெருக்கம் செய்யலாம். வேறு இதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு தேவைப்படாது அது பயிர். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு அப்படின்னா தலை மணி சாம்பல் சத்து வருஷத்தில் 20, 18, 25 கிராம் என்ற அளவில் தான் தேவைப்படும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி 40, 36, 50 கிராம் என்ற அளவில் தலை மணி சாம்பல் சத்து தேவைப்படும்.
இதை வந்து முதல்ல நம்ம நடுவதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, விதை கன்றுகள் அல்லது வந்து கட்டிங்ஸு அல்லது வந்து விண்பதியன்கள் மூலம் உருவாக்கப்பட்ட செடிகளை வந்து 1 வருஷம் வயதுடைய முதிர்ச்சி உள்ள செடிகளை வந்து நம்ம வயலில் நடலாம். இதுக்கு நடுறதுக்கு வந்து நம்ம குழிகளெல்லாம் பருவமழை தொடங்கும் போதே நம்ம குழிகளெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். குழியில் நிரப்புறதுக்கு வந்து மேல் மண்ணுடன் 10 கிலோ தொழு உரம் போட்டு குழிகளை நிரப்பிட்டு, இது குழிகள் எடுக்கக்கூடிய இடைவெளி பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இடைவெளியில், அதாவது வரிசைக்கு வரிசை 2 மீட்டர், செடிக்கு செடி 2 மீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம வந்து செடிகளை நடணும். அடுத்தது வந்து நம்ம நட்டு நான் உர பராமரிப்பும் சொல்லிட்டேன் இல்லையா. அப்புறம் தண்ணீர் நிர்வாகம், நீர் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். அதனால நீங்கள் வந்து மழை இல்லாத காலங்களில் மட்டும் நம்ம வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டால் போதுமானது. மற்றபடி அதிக மழை பெய்யக்கூடிய மண்டலங்களில் வந்து இதை பயிர் செய்யும்போது இதுக்கான நீர் தேவையே இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு பெரிய கிராப் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது அறுவடை செய்யக்கூடிய முறைகள் தான். ஏன்னா இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து கருவாப்பட்டை சொல்லக்கூடிய இந்த லவங்கப்பட்டை செடிகளை வந்து இயற்கையாகவே பெரிய மரமாக வளரும் ஒரு தன்மை உடையது. அதை வந்து அப்படியே நம்ம வெட்டாமல் விட்டோம் அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு 6 மீட்டர்லேருந்து 13 மீட்டர் வரைக்கும் ஒரு உயரம் வளரக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பயிர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம லவங்கப்பட்டை எடுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம வெட்டி ஒரு புதர் மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். புதர் செடியாக நம்ம வளர்த்து வருகிறோம். அதாவது பட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் நட்ட 4ஆவது வருஷத்துலேருந்து நம்ம வந்து அறுவடையை தொடங்கலாம். இப்போ அறுவடை செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அந்த நிலத்திலிருந்து 12 15 சென்டிமீட்டர் உயரம் விட்டுட்டு மீதி உள்ள கிளைகள் எல்லாம் நம்ம வந்து வெட்டி விட்டுறணும். வெட்டும்போது பட்டை எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சிகளுடைய தடிமன், அந்த தண்டு குச்சிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் தடிமன் உள்ள குச்சிகளெல்லாம் நம்ம பட்டை எடுக்கலாம். பட்டை எடுக்கக்கூடிய ஸ்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு லேசாக அந்த பட்டைகளை கீறும்போது லகுவாக வரும் அந்த பட்டை. அந்த ஸ்டேஜில் தான் வந்து, அதாவது அதில் வந்து நிறைய தண்ணீர் சத்து இருக்கனால, அந்த மாய்ச்சர் இருக்கனால லகுவாக அந்த பட்டைகள் வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம பட்டைகளை வந்து எடுக்க முடியும். பொதுவாக 4 வருஷத்தில் அந்த முதிர்ச்சி வந்துடும். அது நம்ம ஊர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை டு நவம்பர் வரைக்கும் அந்த சீசன் வந்து இருக்கும். அது வரைக்கும் அந்த டைமில் வந்து நம்ம பட்டைக்காக அறுவடை செய்துக்கலாம். பட்டைக்காக வெட்டும்போது நான் சொன்னேன் இல்லையா, நிலத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் 12 to 15 சென்டிமீட்டர் விட்டுட்டு மீதி உள்ள குச்சிகளெல்லாம் நம்ம வெட்டிடணும். வெட்டும்போது அன்னன்னைக்கு, இப்போ இன்றைக்கி நம்ம வெட்டினோம் அப்படின்னா அதில் அன்னைக்கே பட்டையை நம்ம எடுத்துடணும். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கெலாம் எடுக்கும்போது பட்டை வந்து லகுவாக வராது. அது மாதிரி பட்டை முறிக்கும் போது என்னென்னா, நம்ம வெட்டிட்டு மேலே உள்ள பார்ட்ஸையும் வெட்டிட்டு, அதாவது ஒரு 1.25 மீட்டர் நீளம் உள்ள குச்சிகளை வச்சுட்டு அதை மேலேயும் கட் பண்ணி விட்டுட்டு, இந்த பட்டைகளை வந்து அதற்காக இருக்கக்கூடிய சில கத்தி இருக்குது. அந்த கத்தி வந்து என்ன ஆகும்னா, நுனி வந்து ஒரு ஷார்ப் இல்லாமல் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கும். அந்த மாதிரி கத்திகளை வச்சு அந்த பட்டையை வந்து லேசாக நம்ம செதுக்கும் போது பட்டைகள் வந்து வெளியே வரும். அப்போ இன்னைக்கு நம்ம வெட்டின குச்சிகள்லேருந்து அன்னைக்கே பட்டை எடுத்துகிறோம் இல்லையா. முதல்ல நம்ம பட்டையை வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்டு, ஒரு மேலே உள்ள ரவுண்டு மட்டும் ஒத்தையாட்டு இப்படி பட்டை நமக்கு வந்து கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பட்டை மாதிரி எடுக்கக்கூடிய அந்த பட்டைகளை வந்து நம்ம வந்து உலர்த்த வேண்டும். ஒரு 4-5 நாள் நம்ம நல்லா உலர்த்தும் போது நல்லா காஞ்சு பட்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பட்டைக்குள்ளே குட்டி குட்டி பட்டைகளெல்லாம் வச்சு அடுக்குவாங்க. அதான் இந்த மாதிரி உங்களுக்கு சுருளாக வருது. சுருள் வர்றது என்னென்னா, பெரிய பட்டைக்குள்ளே சின்ன சின்ன பட்டைகளெல்லாம் வச்சு அடுக்கி ஒரு சுருள் மாதிரி வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் வந்து பட்டையில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது, நிறைய தரங்கள். அதாவது 000ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் குவாலிட்டி. அப்புறம் 0 இனி காமனாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குயிலிங்ஸு ஃபெதரிங்ஸ் அப்படிம்பாங்க. குயில்னு சொல்கிறது இந்த ஒத்தையாக உள்ளது, குயிலிங்ஸ்லாம் இந்த குட்டியாக உள்ள பீசஸ். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டைகளுக்கு வந்து இந்த தரம் வந்து நிறைய பெரிய தரம் வச்சு உள்ள குட்டி குட்டி சுருள்கள், அதன் பொறுத்து தான் இதுக்கூட விலை வந்து நிர்ணயிக்கப்படும். இந்த மாதிரி எடுத்த பட்டைகள் போல் சின்ன சின்ன குட்டியாட்டு இப்படி பீசஸ் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து கிரேடு குறைவாக இதை வந்து நம்ம வந்து விற்பனை செய்யலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த பட்டையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்த இலைகளை வந்து அதிக அளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு பயிராக, ஏன்னா நம்ம வந்து பட்டையை எடுத்துடுறோம், இலையை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இலைகளையும் காய வச்சு இதை வந்து ஒரு மசாலா பொடிகள் எல்லாம் சேர்க்கறதுக்காக இந்த இலைகளையும் வந்து நம்ம விற்கலாம். கிலோ அளவில் வந்து இலைகளையும் நம்ம விற்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாக நம்ம விற்கும்போது ஒரு கிலோ இலை வந்து 40 ரூபா அந்த மாதிரி விலைக்கு போகுது. ட்ரை பண்ணி விற்கும்போது நமக்கு இன்னும் அதிக லாபம் கிடைக்கும். இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் போது இதை வந்து பொடியாக தயாரித்து கூட லவங்கப்பட்டை பொடி சேல்ஸ் பண்ணலாம். பட்டையாக நம்ம நல்லா காய வச்சும் சேல்ஸ் பண்ணலாம். பொதுவாக லவங்கப்பட்டையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹார்டி பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப நமக்கு வந்து சாகுபடி செலவு எல்லாம் வைக்காது. ஏன்னா ஈஸியாக நம்ம வளர்க்கக்கூடிய பயிர், எதையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். அதனால் இதை வந்து நம்ம பயிர் செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதிக அளவில் லாபம் ஈட்டலாம்.
மேலும் விவரம் பெற 0451281191 மற்றும் 281192 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.